மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுடைய 10 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்குள் செல்கிறார். வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்குள்ளே 10 பேர் போறோம் உள்ள. சரிங்களா? அவ்வளோ நம்பிக்கையா சொல்றீங்களா? எப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதிய வன்கொடுமை சம்பவங்கள்லாம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து விசிக வந்து சமரச போக்கை தான் கடைபிடிக்குது. திமுக அரசுக்கு எதிராக வந்து குரலே எழுப்ப மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் கூட அவங்க வந்து சமரசமாயிட்டாங்க. இப்படி சமரச போக்கு போகிறதுனால விசிகான்ற கட்சி நாளைக்கு இருக்குமானே தெரியலன்ற மாதிரி பல பேர் விமர்சிக்கிறாங்க. நீங்கள் பாட்டு கேள்விகளை வந்து வாய் இருக்குன்றத கேள்வி ஏட்டி கூட்டியாக கேட்கக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. இல்லை, பல பேர் அதை விமர்சனமாக வைக்கிறாங்க. விமர்சனம் அப்படி கேட்டுருக்க கேள்வி கேள்வி நீங்கள் அப்படி கேட்கலாம். திருப்பி போட்டு பாருங்க. திருப்பி வந்து நீங்கள் ரெக்கார்டை எடுத்து அப்படியே போட்டு பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் வலிமையான கட்சிங்க. இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஆட்சிங்க. நாளை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இல்லைன்னா ஏற்கனவே நான் கேட்டுருவேன் எல்லா பொதுமக்களுக்கும். ஆனால் தலித்து மக்களுக்கு நல்லா இல்லை. அதாவது ஓப்பனுக்கு ஏன் நல்லா இல்லைன்னா 2031 நாங்களே வந்து முதல்வராக போகிறோம். அதுக்கான பிளான் எல்லாமே இருக்கா, ரெடியாக எல்லா பிளான் இருக்கிறதே இப்போ சிக்கலை. புலி வந்து பதுங்குது. எதுக்கு? பாயிறதுக்கு தான். காம் பிஃபோர் தி ஸ்டோம் ஸ்டூப் டு தி கங்கர். ரைட்டா? அதனால அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது. சிறுத்தை பாய போகுது. அப்போ சிறுத்தை பாயறதுக்கு ரெடியா இருக்கு. ஏங்க சிறுத்தைனாலே பாய்ஞ்சாதாங்க சிறுத்தை. சொல்லாற்றல், கருத்தாற்றல், பேச்சாற்றல், எழுத்தாற்றல், மக்களிடம் பழகக்கூடிய பண்பு, பத்திரிகையாளர்கள் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய தைரியம், ஏழை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எங்க பிரச்சனை வந்து தட்டி கேட்கக்கூடிய தலைமை பண்பு. ஆர்எஸ்எஸ் கும்பலை நேருக்கு நேர எப்படி ராகுல் காந்தி இருக்கிறாரு பார்த்தீங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழ். சரிங்களா? ஆனால் அந்த கேள்வியே இப்படி யாரும் கேட்காது. நீ மட்டும் இல்லை, யாரும் கேட்காது. கரெக்டாக எங்களுக்கெல்லாம் திமுக வந்து நாங்கள் இருக்கிறோம்னா அது கொள்கை சார்ந்த ஒரு கூட்டம். எல்லாமே கொள்கை சார்ந்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் மறுபக்கம் வந்து அதிமுக கூட்டணி அடுத்த எலெக்ஷனில் ஜெயிப்போம், வெற்றிகரமாக ஜெயிப்போன்ற மாதிரி நம்பிக்கையாக சொல்கிறாங்க. என்னைக்கு வந்து பிஜேபியோட சேர்ந்துச்சோ அப்பயே -15 இல்லை 20 ஓட்டு, 20% ஓட்டு. -20 இருந்து அவங்க ஆரம்பிக்கணும். ₹5000 மகளிருக்கு போட்டிருக்கிறீங்க. ஆனால் அந்த பழங்கள் வந்து SC/ST சப்ளான்லேருந்து எடுத்து நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி செய்தி சொல்கிறாங்க. ஆனால் கேட்டால் அவங்க இல்லைன்றாங்க. ரைட்டா? அது என்ன உண்மைன்றதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தாங்க. அதே ஃபார்முலாவை தான் திரு ஸ்டாலின் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வருது. எலெக்ஷன் வரப்போது தடை செஞ்சாலும் தடை செஞ்சிருவாங்க. அதனால் நான் முன்னெச்சரிக்கையாக ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர் தென் க்யூர்னு நான் போடுறேன் அப்படியே முன்னாடி போட்டுருக்கிறாரு. நல்ல செய்தி தானே. 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்பயும் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ யாரும் முடக்கலையா? அந்த கேள்வியும் இருக்குது. தேர்தலுக்காக தான் அப்படி அப்படி கூட வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்தலுக்காக கொடுத்தோம், ரைட். ஓட்டை போடுங்க, அப்புறம் வேற என்ன பிரச்சனை? வேணா போடுங்க, இல்லைன்னா வேணாம். தேவைன்னா ஓட்டு, இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற. பரவாயில்ல. நீங்கள் ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நான் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் நீடிப்பாங்களான்ட்டு சில அந்த சந்தேகம்லாம் எழுதுகிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து சில தீர்மானங்கள்லாம் கூட போட்டாங்க காங்கிரஸ் தரப்புலேருந்து. ஆனால் விசிகா தலைவர் திரு திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாட்டி வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்தில் பங்குலாம் கேட்க போகிறதில்ல, ஆனால் அந்த கொள்கையிலேருந்து நாங்கள் விட போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து திமுக வந்து எல்லாத்துலேயுமே நம்ம சமரச போக்கு கடைபிடிக்கிறாரான்ற அந்த கேள்வி வருதுண்ணா. விடுதலை சிறுத்தைகள் எல்லார் மக்களிடமும், எல்லா கட்சி தலைவர்களிடமும், எல்லா கட்சியிடமும் சமரசத்தை விரும்புகிறோம். பிஜேபி பாமகவை தவிர. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது என் கட்சியுடைய ஒரு கோட்பாடு. சாதி வெறியர்கள், மத வெறியர்களோட எங்களுக்கு எந்த வகையிலுமே எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இல்லை. சாதி வெறியர்களை வந்து பாமகலேருந்து மீட்டெடுக்க வேண்டும். அது உழைக்கும் தோழர்கள், உழைக்கும் பாட்டாளி வர்க்கம். ஆனால் அவங்க சாதி வெறியாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் கும்பலில் போய் சேர்த்து விட்டுருக்குறாங்க அவங்க கட்சியிலே சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்களை வந்து அங்கேருந்து மீட்டெடுக்க வேண்டும். இந்து மக்களை வந்து எங்கேருந்து மீட்டெடுக்க வேண்டும்னா பிஜேபியிலேருந்து மீட்டெடுக்க வேண்டும். மற்ற எல்லார்ட்டையுமே நாங்கள் சமரசமாக தான் இருக்கிறோம், சகோதரத்துவத்தை தான் விரும்புகிறோம். புரியுதா? எல்லா கட்சியிடமும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நாங்கள் ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணியாக இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம்னா மதச்சார்பின்மை முற்போக்கு கூட்டணி.
விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற கூட்டணி. இந்த கூட்டணியை உருவாக்கியதில் முக்கிய பங்கு எழுச்சி தமிழருக்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மக்கள் நல கூட்டணி ஒரு காலத்தில் இருந்துச்சா? அந்த மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு நாங்கள் திமுகவுடன் கைகோர்த்ததில் இருந்து இன்று வரை தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, திமுக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று இன்னைக்கு ஒரு கட்சியுடைய மாநில அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். 2 எம்பி வெற்றி பெற்று ஒரு 3வது பெரிய கட்சியாக இருக்கிறோம். திமுக, அதிமுக அடுத்து விடுதலை சிறுத்தைகள் தான் ஒரு வலிமையான அமைப்பு என்பதை களத்தில் மட்டுமல்ல, வெறும் களத்திலையும் கருத்தில் மட்டுமல்ல, தேர்தலுடைய அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறோம். சரிங்களா? அதனால நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணின்னு எப்பயே சொல்லிட்டோம். நாங்களே உருவாக்கின கூட்டணியில் சும்மா சீட்டுக்காக நாங்கள் சிக்கலை வளர்க்க மாட்டோம். சரிங்களா? நாங்கள் டபுள் டிஜிட் கேட்டிருக்கிறோம். டபுள் டிஜிட் முதல்வர் கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். அதனால் எங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இல்லை. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுடைய 10 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்குள் செல்கிறார்கள். வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே 10 பேர் போகிறோம் உள்ள. சரிங்களா? அவ்வளோ நம்பிக்கையா சொல்றீங்களேண்ணா, எப்படின்னா? ஐயா, நீ என்ன இப்படி சொல்கிறீங்க? அதாவது மக்கள் ஆதரிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகளை. இப்போ நாங்கள் சட்டமன்றத்தில் சும்மா 4 பேர் இருக்கிறனால எங்களுடைய குரல் அங்கே ஒலிக்கலை. இதே 10 சிறுத்தைகளாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த குரல் சட்டமன்றமே திரும்பி பார்க்கிறது மட்டுமல்ல, பல சட்டங்களையும் உருவாக்கும். பல மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து எடுப்போம். சரிங்களா? காங்கிரஸோட செயல்பாடு உங்களுடைய கருத்து என்னன்னா? ஏன்னா தொடர்ந்து காங்கிரஸ் எப்படின்னா, காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் அப்படின்னு கட்சி இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. சொல்லப்போனால் மதச்சார்பின்மை இன்னைக்கு நாங்கள் இப்போதான் பேசுகிறோம். அவங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அந்த மதச்சார்பின்மை அப்படின்ற அந்த கோட்பாட்டையே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கும் பொழுது அதில் உள்ள வைக்கல மதச்சார்பின்மை என்ற அந்த கருத்தை. அந்த மதச்சார்பின்மை என்ற கருத்தை உள்ள வச்சது யாருன்னா இந்திரா காந்தி அம்மா, அந்த மிசா காலத்தில். சரிங்களா? அந்த அளவுக்கு அந்த அம்மா மதச்சார்பின்மை கோட்பாட்டில் இருந்துச்சு. அது அம்பேத்கருடைய கோட்பாடு தான். உங்களுக்கு புரியுதா? அது உள்ள அதில் வைத்திருக்கிறார்கள். அந்த மதச்சார்பின்மையை அவங்க இன்று வரையும் களமாடுகிறார்கள். ஆனால் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, மாநில லெவலில் கட்சி வலிமை பெறவில்லை. அது ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனால் தலைவர்கள் நிறையா இருக்கிறாங்க, தொண்டர்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இமேஜ் ரொம்ப வலிமையாக இருக்கிறது. இந்திய தேசத்தை ஒரு நேர்மையான பாதையில் கொண்டு செல்கிறாங்க. அந்த வகையில் அந்த கட்சியுடைய வலிமை தலைவர்கள் அதிகமாக இருக்காங்க, தொண்டர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பரவலான செய்தி இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு நான் தான் சொன்னேன்னு என்னை வம்பில் மாட்டி விட்டுறக்கூடாது. சரிங்களா? அது எப்படின்னா, அதான் அங்கே பல பேர் கருத்து சொல்கிறாங்களேங்க. கருத்து சொல்கிற பார்த்தீங்களா பார்க்கல? நீங்கள் பார்த்தீங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம், பல கருத்துக்களை பல பேர் சொல்லுவாங்க. நேற்று ஒரு கருத்து சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் அவர் மேலே இருக்கார் பார்த்தீங்களா, ராகுல் காந்தி. அவர் ஒரு சிறப்பான ஒரு தலைவர். இந்தியா அரசியல்லையே நம்ம சொல்லப்போனால் நேருவை விட, இந்திரா காந்தி அம்மாவை விட ராகுல் காந்தி சிறப்பானவர். ஏன் ராஜீவ் காந்தியை விட? ஏன்னா அவர் ஒரு மன்னன் போக்கில் இருக்க மாட்டார். அவன் பெரிய மன்னர் பரம்பரை தான். இல்ல, அவர் சிறப்பானவர்னு சொல்லிட்டீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு பிரைம் மினிஸ்டராகவே ஆகலையே. வெற்றி அதுதான் இப்போ RSS எதுக்குறாருல. நான் எதுக்கு சொன்னேன் இப்போ புரியுதா? அவர் RSS எதுக்குறதுனால பிரச்சனை. நாளைக்கே அவர் RSS காம்ப்ரமைஸ் ஆனார்னா அடுத்த பிரதமராக வெயில அறிவிச்சிருவாங்க. அவர் RSS கும்பலை எதிர்க்கிறார். அதான் இங்கே இருக்கிற பெரிய இது. ஏன்னா இந்திரா காந்தி அம்மா கூட எதிர்த்தது இல்லைங்க. எனக்கு தெரியும், வரலாறு போகிறான். பல வரலாறு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விலாவாரியாக கொடுப்பேன். ராஜீவ் காந்தியை போட்டு தள்ளினதே அந்த குரூப்பு தான். கரெக்டாக கடைசியாக அவர் காம்ப்ரமைஸாக வரமாட்டுறாருன்னு எல்லாரும் புலிகள்லாம் ஒன்றும் செய்யலை. ரைட்டா? செஞ்சதே இந்த கும்பல் தான் அப்படின்ட்டு எங்களுக்கு தரவுகள்லாம் இருக்குது. சுப்பிரமணிய சுவாமிகிட்ட போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவார். கரெக்டாக? அவரெல்லாம் ஏன் என்கொயரி பண்ணலாம்? பல வரலாறு அதெல்லாம் பேச தேவையில்லைங்க. ராகுல் காந்தி ஒரு சிறந்த தலைவர். நாங்கள் எங்கே வேணுமாலும் சொல்லுவோம். இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய இளம் தலைவர். அவர் தலைமையில் இந்தியா வருங்காலங்களில் சிறப்பாக செயல்படும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இந்த சாதிய வன்கொடுமை சம்பவங்கள்லாம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் விசிக சமரச போக்கை தான் கடைபிடிக்குது. திமுக அரசுக்கு எதிராக குரலே எழுப்ப மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டில் கூட அவங்க சமரசம் ஆயிட்டாங்க. இப்படி சமரச போக்கு போகிறதுனால விசிகன்ற கட்சி நாளைக்கு இருக்குமானே தெரியலன்ற மாதிரி பல பேர் விமர்சிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தையுடைய கடைசி தொண்டன் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க விடுதலை சிறுத்தைகள் வீரியமாக செயல்படும். சரிங்களா? நாங்கள் காம்ப்ரமைஸ்லாம் எங்கேயும் ஆகலை, எங்கேயும் சமரசம்லாம் ஆகலை. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதற்கான தீர்வுகள் கிடைக்காமல் இருக்கிறது. அப்போ நீ யாரை போய் கேட்கணும்னா திமுக தான் போய் கேட்கணும். சரி, திமுக தான் செய்யலையே, இப்போ அதிமுக இருக்கே,
கரெக்டாக நீங்கள் பாட்டு கேள்விகளை வந்து வாய் இருக்குன்றக்கா கேள்வி ஏட்டி பூட்டியாக கேட்கக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. நான் டென்ஷன் இல்லாமல் பயிர் சொல்லணும்னு நான் வந்து எங்கள் தலைவர்கிட்ட சபதம் ஏற்றுட்டு வந்திருக்கிறேன். ரைட்டா? அவன் ஏடிஎம்காரன் எவனா சொல்கிறானா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்கம் சொன்னாங்களா எவனாவது? இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேங்கவேல் பிரச்சனைக்கு தீர்வு எடுப்போம்னு சொன்னாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தாட்கோ வந்து சிறப்பாக செய்யணும்னு சொன்னாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எஸ்சி ஒதுக்கப்பட்ட சப்ளான்களை எல்லாம் நாங்கள் முறையாக செயல்படும் சொன்னாங்களா? ஒரு மயிரையும் சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்களுக்கு நாங்கள் வந்து இது பண்ண முடியுமா? திமுக சொல்லலாமுங்க. நான் தான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன். நான் தான் அன்றைக்கி பதிவே போட்டேனே, 5000 ரூபாய் மகளிருக்கு போட்டிருக்கிறீங்க, சிறப்பான சட்டம் தான், சிறப்பான ஒரு திட்டம் தான், வரவேற்கிறேன். ஆனால் அந்த பழங்கள் வந்து எஸ்சி சப்ளான்லேருந்து எடுத்து நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி செய்தி சொல்கிறாங்க. அது உண்மையா உண்மை ஆமான்னு சொல்லாதீங்க. ஆர்டிஐயில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கேட்டால் அவங்க இல்லைன்றாங்க. ரைட்டா? அது என்ன உண்மைன்றதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, சொல்லாமையா இருக்கிறேன். நாங்கள் ரோட்டில் திருடாளா? கட்சியுடைய முக்கியமான இளைஞர் மாநில செயலர் தானே. அப்போ எங்கள் கட்சியில் அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் தப்புனா தட்டி கேட்போம். அவங்க செய்யாமல் இருக்கா, நீ அங்கே போய் கேளுங்க. இப்போ இதை போல செய்யறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்கானே சொல்லுங்க யாராவது? யாரும் இல்லை. எந்த பயவில்லையும் இல்லை. அப்போ நாங்கள் 2031 நாங்களே வந்து முதல்வராக போகிறோம் எங்கள் தலைவரை. ஆமாம், அது வேற வழியில் என்ன பண்ணுறது? அதுக்கான பிளான் எல்லாமே இருக்கா, ரெடியா இருக்கா? எல்லா பிளான் இருக்கிறதே இப்போ சிக்கலே. இந்த பிளான் இருக்கிறனால தான் நாங்கள் வந்து இப்போ வந்து என்னடா பண்ணுறது, அடுத்து நம்ம பார்த்து செயல்படுவோம்னாலும் அப்படி வந்து புலி வந்து பதுங்குது. எதுக்கு? பாயிறதுக்கு தான். காம் பிஃபோர் தி ஸ்டோம் ஸ்டூப் டு தி கங்கர். ரைட்டா? அதனால அதெல்லாம் ஒன்றும் சிறுத்தை பயப்படாது. பாய போகுது. அப்ப சிறுத்தை பாயறதுக்கு ரெடியா இருக்கு. ஏங்க சிறுத்தைனாலே பாய்ஞ்சாதாங்க சிறுத்தை, இல்லைன்னா அது என்ன அதுக்கு பேரு? கரெக்டாக கழுதைக்குட்டி இல்லை ஏதாவது சொல்லிடுவாங்க. புரியுதா இல்லையா? சிறுத்தை என்றாலே சீரும் பாயும். ரைட்டா? யாருக்காக? மக்களுக்காக. சும்மா போய் வேற யாரையும் பாயாது, மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக பாயும். நீ இந்த கேள்வி கேட்டது தப்பு. முதல்ல வந்து ஒரு நெறியாளர் வந்து எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சு கேட்கணும். என்னமோ கட்சியை கரைஞ்சு போச்சுன்னு எங்கிட்டு கரைஞ்சிருக்கு நீங்க பாத்தீங்களா? இல்ல, பல பேர் அதை விமர்சனமா வைக்கிறாங்க. விமர்சனம் அப்படி கேட்டிருக்க கேள்வி. அப்படிதான் கேள்வி நீ அப்படி கேட்கலாம். திருப்பி போட்டு பாருங்க. திருப்பி வந்து நீங்க ரெக்கார்டை எடுத்து அப்படியே போட்டு பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் வலிமையான கட்சிங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வலிமையான கட்சி. யாருக்கும் வந்து குவார்டர் கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம ஒரு மாநாடு போடுறோம்னா அது விடுதலை சிறுத்தைகள் தான். சரிங்களா? இது வந்து இப்போ விஜய்க்கு வர்றாங்க. விஜய்க்கெல்லாம் பூரா ரசிகர் கூட்டம் வர்றாங்க. எங்கள் கட்சியில் ஒரு தொண்டன் வந்து 100 விஜய் கட்சிக்காரனுக்கு சமம். உங்களுக்கு புரியுதா? இவன் பூரா கருத்தியல் ரீதியான ஆள். அவன் பூரா சும்மா திரிசா நாளைக்கு வந்தாலும் கூட்டம் போவாங்க, நாளைக்கு நயன்தாரா வந்தாலும் போடுவாங்க. ஏற்கனவே அந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஒரே சர்ச்சையா போயிட்டு இருக்கு. நான் அந்த அம்மா புகழ்ந்தேன் பேசுகிறேன். அந்த அம்மா இகழ்ந்து பேசினா தான் அந்த அம்மா கேஸ் போடும், வழக்கு போடும். நான் என்ன சொல்கிறேன்னா, அம்மா நயன்தாரா நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கூட்டத்தில், இல்லை ஒரு கட்சி ஆரம்பிங்கன்னா கூட்டம் வருமா வராதா? அதே மாதிரி திரிசா அம்மா நாளைக்கு வர்றாங்க, கரெக்டாக வருமா வராதா? பாசிட்டிவாக தான் சொல்கிறேன், அது பெருமையாக தான் சொல்கிறேன். அந்த அம்மா வரலன்றுச்சு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இது ஒன்றும் தப்பா இல்லை. மற்றவன் நக்கல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்கல்ல, உனக்கு திரிஷாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு அவன் கேட்குறேன். அப்படி விடுதலை செய்து என்னையும் சொல்ல மாட்டான். அது வந்து ப்ரைவேட் லைஃப், அது எப்படிமா இருந்துட்டு போகுது. நம்ம அதை பற்றி நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்க தேவையில்ல. அவர் என்ன பேசினாரு, இந்த அம்மா என்ன பேசுது, அந்த அவர் பேசினாரு. அவர் பேர் என்ன? அந்த நைனா பாய். ரைட்டா? பாஜக மாநில தலைவர். அவரை முத தட்டி கேட்டதே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தான் ஃபர்ஸ்ட். அவர் பேசி முடிச்சதுமே அடுத்த 1 ஹவர்ல எங்க தலைவர் சொல்றாரு, ஒரு அரசியல் தலைவர் இப்படிலாம் பேசக்கூடாது, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னது முத விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு அண்ணன் மன்னிப்பு கேட்டாரு. அதனால் நீங்க அதையும் கோர்த்து விடாதீங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான ஒரு அமைப்புனா விடுதலை சிறுத்தைகள்ங்க. ஒரு வலிமையான தலைவர், கொள்கை சார்ந்த தலைவர்னா வேற யாரும் இல்லை. நீ யாரும் நினைச்சுக்க மனசுக்கு தேவையும் இல்லை. சொல்லாற்றல், கருத்தாற்றல், பேச்சாற்றல், எழுத்தாற்றல், மக்களிடம் பழகக்கூடிய பண்பு, பத்திரிகையாளர்கள் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய தைரியம், ஏழை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எங்க பிரச்சனை வந்து தட்டி கேட்கக்கூடிய தலைமை பண்பு, RSS கும்பலை நேருக்கு நேர எப்படி ராகுல் காந்தி எதிர்க்கிறாரு பார்த்தீங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். சரிங்களா? ஆனால் அந்த கேள்வியே இப்படி யாரும் கேட்காதீங்க. நீங்க மட்டும் இல்லை, யாரும் கேட்காதீங்க. கரெக்டாக எங்களுக்கெல்லாம் திமுக வந்து நாங்கள் இருக்கிறோம்னா அது கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி. அவர் ஸ்டாலின் வந்து எனக்கு சொன்னாரா, நான் வந்து இப்படி தான் செய்வேன், அப்படி தான் செய்வேன் அப்படின்னு RSS கும்பலை போய் பேசுகிறாரா? இல்லை. அவர் மதச்சார்பின் மேலே தெளிவாக இருக்கிறாரு. இன்னமும் சொல்ல போனோம்னா அவர் வந்து மக்களுக்காக உண்மையிலே நேர்மையாக உழைக்கிறாரு. ரைட்டா? எங்கள் தலித்து மக்களுக்கு செய்யலைங்க. அதுதான் நான் ஆரம்பத்தாலும் சொல்கிறோம்ல, அதுதான் இப்போ கேட்குறான். தொடர்ந்து நீங்களும் சொல்லிட்டு தான். அப்புறம் நான்லாம் கேட்குறேன்னா நான் பைத்தியமா? எங்கள் தலைவருடைய பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன். அப்போ நாங்கள் கேட்போம் கேள்வியை. ரைட்டா? நான் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன். அதுக்காக நான் கூட்டணிக்காக வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதெல்லாம் வரலாற்றிலே இல்லை. நாங்கள் இது காம்ப்ரமைஸ் ஆனோம். ஏங்க 2001 நாங்கள் திமுக கூட்டணியில் எங்கள் தலைவர் ஜெயிச்சார்ல, சின்ன ஒரு சின்ன முரண் தான், ஒன்றும் பெருசுனா அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். சின்ன முரண். நாங்கள் எம்எல்ஏ போய் தூக்கி எரிஞ்சிட்டு வரலையா? அதுக்கடுத்து எங்கள் தலைவர் எப்பயாவது உதயசூரியன் நின்றாரா?
ஆனால் நாங்களாம் கொள்கை சார்ந்த ஒரு அமைப்புங்க. நீங்க எல்லாமே கொள்கை சார்ந்தன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா மறுபக்கம் வந்து அதிமுக கூட்டணி அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிப்போம், வெற்றிகரமா ஜெயிப்போன்ற மாதிரி நம்பிக்கையா சொல்றாங்களே. அதாவது அதிமுக தனியாக நின்றா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்காக சொல்றேன். ரைட்டா? என்னைக்கு வந்து பிஜேபியோட சேர்ந்துச்சோ அப்பயே -15 இல்ல 20 ஓட்டு, 20% ஓட்டு. -20 -20 அவங்க ஆரம்பிக்கணும். நாங்க +20 ஆரம்பிக்கிறோம். சிறுபான்மை மக்கள், தலித்து மக்கள் ஓட்டு, அப்படியே பெண்கள் ஓட்டு 5000 ரூபாய் வீட்டுக்கு போயிருச்சு. 5000 ரூபாய் நிறைய பெண்கள் ஒரே இடத்துல பார்த்துருக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க. பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதே ஃபார்முலாவை தான் திரு ஸ்டாலின் அவர்கள் ஃபாலோ பண்றாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டும் இருக்குல்ல. அதான் தெளிவா சொல்லிட்டார்லங்க பாவம். அவரை ஏங்க போட்டு வம்புல மாட்டுறீங்க? மத்தால பேசுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, எலெக்ஷன் வரப்போகுது. தடை செஞ்சாலும் தடை செஞ்சுருவாங்க. அதனால நான் முன்னெச்சரிக்கையாக பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்னு நான் போடுறேன். அப்படின்னு முன்னாடி போட்டிருக்கிறாரு. நல்ல செய்தி தானே. 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்பயும் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப யாரும் முடக்கலையா? அந்த கேள்வியும் இருக்குல்ல. அதாவது குடுக்கறால ஏங்க குடுக்கல அதாவது குடுக்காம இருந்தா கேட்கலாம். குடுக்கலன்னு. குடுத்துட்டார்ல, வாங்கிக்கிட்டு அமைதியா இருங்க. உடனே வந்து தேர்தலுக்காக தான் விடுங்க, அப்படி கூட வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்தலுக்காக கொடுத்தோம், ரைட், ஓட்டா போடுங்க, அப்புறம் என்ன வேற என்ன பிரச்சனை? தேவனா போடுங்க, இல்லைன்னா வேணாம். தேவனா ஓட்டு, இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற பரவாயில்ல. நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா போடுங்க, ஆனால் நிச்சயம் போடுவாங்க. நீ அப்படி மட்டும் தப்பா எடுக்காதீங்க. மகளிர் மட்டும் ரொம்ப வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஏங்க நீ திமுக தலைமையான கூட்டணியை விட்டு வேற ஆளே இல்லைங்க. நான் ஓப்பனாக சொல்லட்டுமா? பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஆட்சிங்க. நான்லாம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இல்லைன்னா நேருக்கு நேரம் நான் கேட்டுருவேன் எல்லா பொதுமக்களுக்கும். ஆனால் தலித்து மக்களுக்கு நல்லா இல்லை. அதான் ஓப்பனாக ஏன் நல்லா இல்லைன்னா, அங்கே சேர்ந்துருக்கிற 2ஆம் கட்ட அமைச்சர் பெருமக்களால் 2ஆம் கட்ட அந்த வேற யாரான்னு தெரியல, இல்லை அதிகாரிகளான்னு தெரியல. அவங்க சில லக்கடா பக்கடா பண்ணுவாங்க ஒருக்கு. அதனால வந்து கொஞ்சம் இந்த இதெல்லாம் ரொம்ப நீங்களும் அதுல அதிருப்தியா தான் இருக்கீங்களா? அந்த விஷயத்துல உங்களுக்கும் அந்த அதிருப்தி அதிகமா இருக்கா? ஏங்க வலி வந்தா கத்தாம இருக்க சொல்றீங்களா? அமைதியை வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? உங்களுக்கு வலிக்குது, கத்தி தானே ஆகணும். அது மாதிரி அதை தான் கத்திக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி இப்ப காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராகவும் சில அந்த கழக குரல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது உள்ள அந்த சாதிய வன்மம் தான் காரணம்ன்ற மாதிரி இந்த MP ரஞ்சன்றவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது நியாயமா? அது உங்க பார்வையில் அது எப்படின்னு பாக்குறீங்க? ஆமாம்மா, அது அண்ணன் வந்து ஒரு பெரிய பொசிஷன் வந்திருக்கிறார்ல. ஏன்னா காங்கிரஸ்னு சாதாரண கட்சி நினைக்கிறீங்களா? பெரிய கட்சி. அந்த கட்சியில் வந்து இன்னைக்கு வந்து பெரிய கட்சிங்க. தேசிய லெவலில் தமிழ்நாட்டில் வந்து நார்மலாக இருக்கலாம். இந்தியா லெவலில் மிகவும் வலிமையான ஒரு அமைப்பு தான் காங்கிரஸ். இந்தியாவை தொடர்ந்து ஆண்டவர்கள். இந்த இந்தியா ஒரு சிறப்பான ஒரு நாடாக இருக்குன்னா அது காரணம் இவர்கள் தான். ஒன்றும் தப்புலாம் இல்லை. சாதி பிரச்சனை தவிர நீங்கள் வந்து ஏதாவது சொல்லுங்கள் காங்கிரஸ்ல. இந்த காங்கிரஸ் திமுகவில் சாதி பிரச்சனை தவிர மற்ற எல்லாமே சிறப்பு. வரலாறு இந்த இந்தியாவில் சிறப்பான நாடாக இருக்க காரணம் காங்கிரஸ் தான் காரணம். நீங்கள் வந்து தான் இந்த 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷமா நாட்டை குட்டிச்சவராகிட்டு இருக்கிறாங்க. ஏங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு தெரியும், அதை கேட்குறீங்களா? கேள்வி அதை கேட்கணுங்க. சொல்லுங்க. லாவண்யா பிரச்சனை இருந்துச்சா? ஆமா ஆமா. நீ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? நீதிமன்றம் இல்லை, சிபிஐ என்ன சொல்லியிருக்கு? அதில் வந்து எந்த வகையான மத மாற்றத்திற்காக எதுவுமே செய்யலை, நடக்கலைன்னு சொல்லியிருக்கா? அன்னைக்கு இருந்து அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன சொல்லுச்சு? ஃபுல்லாக இதுதான் காரணம் லெவல்லையா காரணம் ஹேன்னு பேசிட்டே இருந்தாப்புல. கரெக்டாக இப்போ அவர் தூக்கி உள்ளே போடணும். நான் உங்கள் யூடியூப் மூலமாக சொல்கிறேன். உங்கள் யூடியூப் பெரிய யூடியூப் தானே, 1 மில்லியன் வரைக்கும் சப்ஸ்கிரைபர் 1.5 மில்லியன் இருக்கு. 1.5 மில்லியன் இருக்காங்க. அவங்க 1.5 மில்லியன் மக்களுக்கு சொல்கிறேன், அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை தூக்கி ஜெயிலில் போடும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து மதக்கலவரத்தை உருவாக்குறது திட்டமிட்டாங்க. அந்த குஜராத் மாதிரி, உத்தரப்பிரதேச மாதிரி. ஆனால் அதெல்லாம் நடக்காமல் போச்சு பார்த்தீங்களா? அந்த ஒரே காரணத்துக்காக இப்போ வந்து அவரை கைது பண்ணி உள்ளே போட வேண்டும். அவர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு சம்மந்தம் பல விஷயம் நல்ல விஷயமும் பேசியிருக்காருல்ல. நீ அந்த நேரத்தில் எந்த ஊரில் இருந்தீங்க? அப்போ நீ நெறியாளர் இருந்தீங்களா? இல்லை 2022 இல்லை காலேஜில் படிச்சுக்கிருந்தீங்களா? அப்போதான் நான் உள்ளே என்றான். அதில் போய் எடுத்து இப்போ எல்லாம் திரும்பி பாருங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, ஐயோ ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு, மதம் மாற்றத்துக்கு அந்த பிள்ளைய போய் கொண்டே விட்டாங்க, இப்படியாகன்னு பேட்டியை கொடுத்து பெரும் கலவர பூமி ஆகிட்டார். ஆனால் நம்ம தமிழர்கள்ட்ட வந்து கொஞ்சம் சாதி புத்தி இருக்கு, ஆனால் மத புத்தி இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் அமைதியாயிருச்சு நாடு. இதே குஜராத்து, ராஜஸ்தானு, மத்திய பிரதேசு, பீகார், உத்தரப்பிரதேசா இருந்துன்னு வச்சுங்களேன், கலவர பூமியாக ரத்த கலவரமாயிருங்க. அப்போ அப்படிப்பட்ட கலவரத்தை தூண்டுவதற்கு திட்டமிட்ட ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். உங்களுக்குன்னா யாருக்கு? தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு. ஸ்டாலின் அவங்க அப்பாவுக்கு பேர் வச்சிருக்கிறாரு. இரும்பு மனிதர் ஸ்டாலின், தெரியுமா வரலாறு? சோவியத் யூனியன் ஸ்டாலின். தூக்கி உள்ள போட சொல்லுங்க அண்ணாமலையை. நிறைய ஒரு கேள்வி. நீங்க ஒரு மதுரைக்காரரு, திமுகவில் ஒரு முக்கிய புள்ளியா இருந்த திரு மன்னன்றவர் வந்து இப்போ அதிமுகவில் சேர்ந்துட்டாருன்னா, அது அவரை பத்தி எதுவும் தெரியுமா உங்களுக்கு? ஏன் சேர்ந்துட்டாரு? ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? மன்னன் அவர்கள் அழகிரியுடைய ஆதரவாளர்.
இன்னமும் சொல்ல போனால் திமுக வளர்வதற்கு மதுரையில் மிகவும் பாடுபட்டவர். சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து திமுக வந்து நிச்சயமாக அவருக்கு பதவி கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் போய் அதிமுகவில் போய் சேர்ந்தது நமக்கு வருத்தம் அளிக்கிறது. ரைட்டா? இருந்தாலும் அதிமுகவில் சேர்ந்து அது வேஸ்ட்டு தான். நீங்க அவருக்கு சொல்லிக்கிற மெசேஜ்னு எடுத்துக்கலாமா இது? நீங்க இதை வந்து அவர் வேஸ்ட்டு தாங்க. ஒரு திமுகவே இருந்து அங்கே பேசியிருந்தா நிச்சயமாக அவங்க சேர்த்துருப்பாங்க. ரைட்டாக சேர்க்கல, எனக்கு மக்கள் பணி ஆற்றுவதற்கு வாய்ப்பு தரவில்லை அப்படின்னா அவங்க எங்கே மக்கள் பணி ஆற்ற போகிறாங்க? அவங்க தான் பூரா டுபாக்கூர் தானே. கரெக்டாக மக்கள் பணி ஆட்டினாங்க. அவங்க வந்து அதே அவர் யார் தலைமையில் சேர்ந்தார்? பெரிய இயக்கமாக இருக்கு. மதுரை ராஜ் தானே அவர் பேர். அவர் திருமக்குள்ள வச்சு என்னென்ன பண்ணான்னு தெரியுமா? வரலாறு. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவரோட போய் சேர்ந்துருக்கிறாரு. அதனால் வந்து சிறப்பாக பணியாற்றட்டும், வாழ்த்துக்கள். ரைட்டாக அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காததும் தப்பு. அதையும் நான் சொல்கிறேன்ல. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து நமக்கு அவர் தெரியும். மதுரையில் வந்து அவர் ஒரு தளபதி தான் திமுக வளர்ச்சியில். ஆனால் அவரை போய் வந்து அதிமுகவில் சேர்ந்துக்காரு பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். எஸ், கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிங்க. பொறுமையாக இருந்தால் தளபதி ஸ்டாலின் கொடுத்துருப்பாரு. நேராக அவரை போய் பார்த்துருக்கணும். அவங்களா கூப்பிட்டா கொடுப்பாங்க. ஒரு ஈகோனால போயிட்டு ஏடிஎம்கேல சேர்ந்துட்டாரு. அது வேஸ்ட்டுங்க சேர்ந்தது. நான் தான் சொல்கிறேன்ல, அட்டு வேஸ்ட். ஃபியூச்சர் அவருக்கும் இனிமேல் உதவ போகிறது. அவர் சோழியை முடிஞ்சு போச்சு பாவம். நம்ம நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றிண்ணா. நன்றி, வணக்கம்.